ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்ஐசி ராஜா பேசுறேன். எல்ஐசியில 10 வருஷம் மட்டும் பணம் கட்டுற மாதிரி ஒரு அருமையான எல்ஐசி பிளான். செக்யூர்ட் இன்கம் பிளான்னு நான் சொல்லுவேன். 10 வருஷம் மட்டும் பணம் கட்டுற மாரி உங்களோட சேலரிலருந்து சேவ் பண்ணிக்கிறீங்க. அந்த அமௌண்ட் அப்படியே டபுள் பண்ணி எல்ஐசி குடுக்குறாங்க. உங்க சேலரிலருந்து ஒரு பகுதிய ஒரு சேவிங்ஸ் மாரி 10 வருஷத்துக்கு நீங்க எடுத்து வச்சீங்க. 10 வருஷம் பணம் கட்டுனா போதும். உங்களுக்கு எல்ஐசி டபுள் பண்ணி அத குடுக்குறாங்க. அருமையான ஒரு பிளான் இது. ஸோ, உங்களுக்கு சேலரிலருந்து நீங்க ஒதுக்கி 10 வருஷம் சேவ் பண்றதுனால, உங்களுக்கு இதுலருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் பல்க்கா ஒரு ரிட்டர்ன்ஸ் வருது. அது வந்து உங்க குழந்தையோட காலேஜ் ஃபீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்க குழந்தையோட மேரேஜ் சேவிங்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல உங்களோட ரிட்டயர்மென்ட் டைம்ல யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் இந்த பணத்த வச்சுக்கலாம். அருமையான பிளான். 10 வருஷம் மட்டும் பணம் கட்டுறீங்க. எல்ஐசி உங்களுக்கு டபுளா குடுக்குறாங்க. இப்போ 10 வருஷம் நான் சொன்ன மாதிரி, நீங்க எல்ஐசில பணம் கட்டுறது 10 வருஷத்துக்கு. உங்களோட சேலரிலருந்து ஒரு பகுதிய எடுத்து சேவ் பண்ணி வைக்கிறீங்க. எல்ஐசி உங்களுக்கு 16வது வருஷத்துல அதே அமௌண்ட்ட டபுள் பண்ணி குடுக்குறாங்க. டாக்ஸ் ஃப்ரீ இன்கமா குடுக்குறாங்க. ஓகே. இந்த பாலிசில எவ்வளவு பணம் கட்டுறோம்? எப்பப்ப பணம் கட்டுறோம்? எவ்வளவு பணம் கட்டுறோம்? எப்ப ரிட்டர்ன்ஸ் வருது? இதுல இன்சூரன்ஸ் கவரேஜ் எவ்வளோ? எவ்வளோ இதுல ரிஸ்க் கவரேஜ் இருக்கு? அப்படிங்கிறத பத்தியெல்லாம் டீட்டெயிலா இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். தொடர்ந்து இந்த வீடியோவ பாருங்க. உதாரணத்துக்கு 30 வயசு இருக்கிற ஒருத்தர் இந்த பாலிசி எடுக்கிறார்ன்னு வச்சுக்கோங்க. 30 வயசுல பாலிசி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, நான் சொன்ன மாரி 16வது வருஷத்துல டபுள் தி இன்கமா அவருக்கு எக்ஸாம்பிள்க்கு ஒரு ரூ. 10,00,000 ரிட்டர்ன்ஸ் வர மாரி பாலிசி எடுத்துறாரு அப்படின்னா, 30 வயசுல ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, 16வது வருஷம் 46 வயசுல அவருக்கு பல்க்கா ரூ. 10,00,000 ரிட்டர்ன்ஸ் குடுக்குறாங்க எல்ஐசில இருந்து. இதுக்கு இவரு எவ்வளவு பே பண்றாரு அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு ரூ. 50,000 அளவு பே பண்ண ஆரம்பிக்கிறார். ஒரு வருஷத்துக்கு ரூ. 50,000 10 தொடர்ந்து இவரு வந்து பணம் கட்டிட்டே வராரு. எல்ஐசில எவ்வளவு நாள் கட்டுறாரு அப்படின்னா, 10 வருஷம் பணம் கட்டுறாரு. இவருக்கு எல்ஐசி 16வது வருஷத்துல ரூ. 10,00,000 பல்க் ரிட்டர்ன்ஸா குடுக்குது. ஓகே. 10 வருஷம் இவரு பணம் கட்டுறாரு. 6 வருஷம் பிரீமியம் ஹாலிடே. எந்த பணமும் கட்டத் தேவையில்ல. 16வது வருஷத்துல ரிட்டர்ன்ஸு. ஸோ, இவரு பணம் கட்டக்கூடிய இந்த 10 வருஷமும் எல்ஐசி போனஸ் ஆட் பண்றாங்க. அது இல்லாம பணம் கட்டாத இந்த 6 வருஷமும் கூட எல்ஐசி வந்து இந்த பாலிசில போனஸ் ஆட் பண்ணிட்டு வராங்க இவரோட பேர்ல. இவருக்கு 16வது வருஷத்துல பல்க்கா ரூ. 10,00,000 ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. அது இல்லாம இன்சூரன்ஸ் கவரேஜும் இந்த பாலிசில பணம் கட்டக்கூடிய 10 வருஷத்துக்கும் இன்சூரன்ஸ் கவரேஜ் உண்டு. பணம் கட்டாத 6 வருஷத்துக்கும் இன்சூரன்ஸ் கவரேஜ் உண்டு. மிகவும் லாபகரமான பாலிசி இது. ஸோ இதுல டோட்டலா இவரு வந்து எல்ஐசில வந்து இவரு வருஷத்துக்கு 50,000 50,000 கட்டிட்டு வர்றாரு இல்லைங்களா? டோட்டலா அப்ப 10 வருஷம் கட்டுறாரு. அப்ப டோட்டலா எல்ஐசில ரூ. 5,00,000 பே பண்றாரு. இவருக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து 16வது வருஷத்துல ரூ. 10,00,000 ரிட்டர்ன்ஸா கிடைக்குது. சார் வருஷம் வருஷம் 50,000 தான் கட்டணுமா? இல்ல இத நான் மாசம் மாசம் கட்டலாமா? இல்ல 3 மாசத்துக்கு ஒரு தடவ கட்டலாமா? அப்படின்னா கட்டலாம். ஓகே. இத வருஷம் வருஷம் ரூ. 50,000 கட்டுற மாரியும் எடுத்துக்கலாம் இந்த பாலிசிய. இல்ல ஹால்ஃப் இயர்லி 6 மாசத்துக்கு ஒரு 25,000 இல்ல குவார்ட்டர்லி 12,800 இல்ல மந்த்லி 4,280 ஸோ ரூ. 4,280 அந்த அளவுக்கு கட்டுற மாரியும் எடுத்துக்கலாம். ஸோ மாசம் மாசம் குவார்ட்டர்லி, ஹால்ஃப் இயர்லி ஆனுவலா கட்டுற மாரியும் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள்க்கு வருஷத்துக்கு ரூ. 50,000 அளவு கட்டினால் ரூ. 10,00,000 ரிட்டர்ன்ஸ் வருது. ஓகே. இதுவே சார் நான் வந்து வருஷம் 50,000 தான் கட்டணுமா? இத விட அதிகமா கட்டலாமா? இல்ல இத விட குறைவா கட்டலாமா? அப்டின்னா, எப்படி வேணாலும் கட்டலாம். நீங்க கட்டுற அமௌண்ட்க்கு தகுந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ். எக்ஸாம்பிள்க்கு ஒரு வருஷத்துக்கு ரூ. 25,000 கட்டுனீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 5,00,000 ரிட்டர்ன்ஸ். நீங்க கட்டுறது எல்ஐசில கட்டுறது 2,50,000 உங்களுக்கு கிடைக்கிறது 5,00,000. அதே மாரி வருஷம் ரூ. 60,000 மாசம் ரூ. 5,000 அளவுக்கு நீங்க சேவ் பண்ணீங்கன்னா, 10 வருஷத்துல ரூ. 6,00,000 நீங்க எல்ஐசில சேவ் பண்ணுவீங்க. எல்ஐசி உங்களுக்கு 16வது வருஷத்துல ரிட்டர்னா குடுக்குறது ரூ. 12,00,000. இந்த மாதிரி நீங்க எவ்வளவு பணம் கட்டினாலும், அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பல்க் ரிட்டர்ன்ஸ் 16வது வருஷத்துல கிடைச்சிருது. நான் சொன்ன மாரி குழந்தைங்களோட மேரேஜ் ஃபண்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தையோட காலேஜ் எஜுகேஷன் ஃபண்டுக்காக இந்த பாலிசிய யூஸ் பண்ணிக்கலாம். 10 வருஷம் தான் பணம் கட்டுறீங்க. அதே மாரி உங்களோட ரிட்டயர்மென்ட் ஃபண்டுக்காக, இல்ல உங்களுக்கும் உங்களோட ஒய்ஃப்‌க்கு வயசான காலத்துல ஒரு பல்க்கா ஒரு அமௌண்ட் வர மாதிரி, உங்களோட சேலரிலருந்து இப்பவே எடுத்து வச்சுக்கிறீங்க. 10 வருஷத்துக்கு மட்டும் பணம் கட்டுறீங்க. ஸோ அருமையான ஒரு பிளான் அது. இந்த பிளானோட சிறப்பு அம்சங்கள் என்னென்ன? இந்த பிளான பொறுத்தவரைக்கும் ஒரு ரிவ்யூ மாரி இதுல சொல்லியிருக்கேன். இதுல வந்து ரூ. 50,000 சேமிக்கிற திட்டம், டபுள் தி ரிட்டர்ன்ஸ் சொல்லியிருக்கேன். மாசம் ரூ. 4,200 அளவு. ஒரு 10 வருஷத்துக்கு நீங்க பணம் கட்டுறீங்க. 6 வருஷம் எந்த பணமும் கட்டத் தேவையில்லை. 16வது வருஷத்துல உங்களுக்கு பல்க் ரிட்டர்ன்ஸா கிடைக்குது. ஓகே. இந்த பாலிசில இன்சூரன்ஸ் கவரேஜ பொறுத்தவரைக்கும் ஆக்சிடென்டல் ரிஸ்க் கவரும் உண்டு. ஆக்சிடென்டல் ரிஸ்க்குக்கு 12,00,000ம், நார்மல் ரிஸ்க்குக்கு ரூ. 6,00,000 இன்சூரன்ஸ் கவரேஜ் உண்டு. இது வருஷம் வருஷம் இன்கிரீஸ் ஆயிட்டே போகும். இந்த பாலிசி யாரு எடுக்கலாம் அப்டின்னா, 8 வயசு குழந்தையிலருந்து 59 வயசு இருக்கிறவங்க வரைக்கும் யாரு வேணாலும் எடுக்கலாம்.
நான் மெடிக்கல் எடுக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 40 வயசுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் ஈஸியா நான் மெடிக்கல்லயே இந்த பாலிசி எடுத்துக்கலாம். ரொம்ப அருமையான பாலிசி. இந்த பாலிசில ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் இல்லாம, நார்மல் இன்சூரன்ஸ் இல்லாம ஆக்சிடென்டல் டிசபிலிட்டி பெனிஃபிட்டும் உண்டு. லோன் ஆப்ஷன் உண்டு. இந்த பாலிசி ஆரம்பிச்சு 2 வருஷம் கழிச்சு 2 வருஷத்துலருந்து எப்ப வேணும்னாலும் நமக்கு தேவைப்பட்டால் லோன் வாங்கிக்கலாம். ப்ரீ அப்ரூவ்ட் லோன் ஆப்ஷன் உண்டு. அது இல்லாம இந்த பாலிசில ஒரு மிகவும் ஒரு அருமையான சிறப்பம்சம் என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் அளவுக்கு நீங்க பணம் கட்டுனீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் பணம் கட்ட முடியலைன்னா கூட, பணம் கட்டாம விட்டுட்டீங்கன்னா, நீங்க எவ்வளவு பணம் கட்டியிருக்கீங்களோ, அதுக்கு தகுந்த மாதிரியான ரிட்டர்ன்ஸ் இந்த 16வது வருஷத்துல கிடைச்சிருது. சார் நான் பாலிசி எடுத்துட்டேன். கொஞ்ச நாள் பணம் கட்டிட்டேன். அதுக்கப்புறம் கட்ட முடியலைன்னா என்ன பண்றதுன்னா கூட, கட்ட முடியலைன்னா கூட இந்த பாலிசில நீங்க எவ்வளவு கட்டியிருக்கீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி ரிட்டர்ன்ஸ் 16வது வருஷத்துல கிடைச்சிருது. ஓகே சார். ஓகே. இந்த பாலிசில என்னென்ன ஹைலைட்ஸ் டபுள் தி சேலரி அப்படின்னு நான் சொல்றேன். இந்த பாலிசி வேர்ல்டு பெஸ்ட் கிரியேட்டிவ் பிளான்னு சொல்லுவேன். ஏன்னா, உங்களோட சேலரில இருந்து 10 வருஷம் நீங்க வந்து சேவ் பண்ணி இப்ப நீங்க வந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க. 60 வயசுக்கு மேல, 50 வயசுக்கு மேல உங்களோட சம்பளம் குறையும், இல்ல வேலைக்கு போறத ஸ்டாப் பண்ணலாம், ரிட்டயர் ஆகலாம். எப்படி இருந்தாலும் சரி. ஸோ 10 வருஷத்துக்கு இந்த அமௌண்ட் வந்து நீங்க சேவ் பண்ணி வச்சீங்கன்னா, அது உங்களுக்கு எதிர்காலத்துல யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தையோட மேரேஜ்க்கு, குழந்தையோட எஜுகேஷனுக்கு, உங்களோட ரிட்டயர்மென்ட் இதுல ஓகே. ஸோ இந்த பாலிசில லிமிட்டட் பிரீமியம் நீங்க பாலிசி காலம் 16 வருஷம். ஆனா, நீங்க பணம் கட்டுறது 10 வருஷம் தான். ஓகே. 2வது பெனிஃபிட் கேன் பி ப்ரீ டிசைடட். உங்களுக்கு ரூ. 30,00,000 ரிட்டர்ன்ஸ் வேணுமா? உங்களுக்கு ரூ. 50,00,000 ரிட்டர்ன்ஸ் வேணுமா? ரூ. 10,00,000 ரிட்டர்ன்ஸ் வேணுமா? எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வேணுங்கிறத நீங்களே டிசைட் பண்ணி, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பாலிசி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாரி, ஒரு 2 வருஷத்துலருந்து 4 வருஷம் வரைக்கும் மினிமம் நீங்க பிரீமியம் கட்டுனீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் பிரீமியம் கட்டாம விட்டால் கூட, ஏதோ ஒரு காரணத்தினால வீடு கட்டுறீங்க, அப்புறம் அதுக்கப்புறம் உங்கனால எல்ஐசிக்கு பணம் கட்ட முடியல அப்டின்னீங்கன்னா கூட, இந்த பாலிசிக்கு எவ்வளோ பணம் கட்டியிருக்கீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி ரிட்டர்ன்ஸ் வந்துருது. ஓகே. அது இல்லாம டார்கெட் அமௌண்ட் கிரியேட்டட் ஃப்ரம் டே 1 நீங்க பாலிசிக்கு பணம் கட்ட ஆரம்பிச்ச நாள்லயே வந்து உங்களுக்கு டார்கெட் அமௌண்ட் கிரியேட் ஆயிடுது. இன்சூரன்ஸ் கவரேஜ் உண்டு. ஓகே. இதுல முக்கியம் டாக்ஸ் ஃப்ரீ. இப்போ நீங்க கட்டக்கூடிய பிரீமியம்க்கும் டாக்ஸ் வேவிங் பெனிஃபிட் உண்டு. அது இல்லாம இதிலிருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸும் 100% டாக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸா கிடைக்குது. பேங்க் பிக்ஸட் டெபாசிட்ட விட மிக அருமையான திட்டம். ஏன்னா பிக்ஸட் டெபாசிட் கூட வட்டிக்கு வந்து நீங்க டாக்ஸ் கட்டணும். டாக்ஸ் புடிப்பாங்க. ஸோ அந்த மாரிலாம் இருக்கும்போது, இந்த பாலிசிலேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் 100% டாக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸா இருக்கு. அக்கார்டிங் டூ செக்ஷன் 1010டி. அது இல்லாம, இந்த பாலிசில நான் சொன்ன மாரி ஆக்சிடென்டல் பெனிஃபிட்டும் உண்டு. ஆக்சிடென்டல் டிசபிலிட்டி பெனிஃபிட்டும் உண்டு. கம்பல்சரி சேவிங்ஸ் ஆயிடுச்சு. நீங்க 10 வருஷத்துக்கு இந்த பாலிசி 10 வருஷத்துக்கு பணம் கட்டுற மாரி எடுத்துட்டீங்கன்னா, 10 வருஷத்துக்கு கம்பல்சரியா ஒரு அமௌண்ட்ட உங்களோட சேலரிலருந்து சேவ் பண்ணி வைக்கிறீங்க. உங்களோட எதிர்காலத்துக்கு யூஸ் ஆகுது. லோன் ஆப்ஷன் உண்டு. நான் சொன்ன மாரி 2 வருஷத்துக்கு அப்புறம் ப்ரீ அப்ரூவ்ட் லோன் உண்டு. உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். இந்த பாலிசியோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன? அப்டின்னா, இது ஒரு நான் லிங்க்டு பிளான். ரொம்ப ரொம்ப முக்கியம். பங்கு சந்தை வர்த்தகம் சாராத திட்டம். அப்டின்னா, ஷேர் மார்க்கெட் இல்லாத பிளான் சார். அப்ப நம்ம கட்டுற பணம் குறையாது சார். ஓகே. 2வது சாவரின் கேரண்டி பை கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா. இந்த இந்த பாலிசில எல்ஐசியோட கேரண்டி இல்லாம, ஐஆர்டிஓவோட கேரண்டி இல்லாம 100% சாவரின் கேரண்டி தராங்க கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா. அப்டின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க கட்டக்கூடிய பணத்துக்கு எல்ஐசி யோட கேரண்டி இல்லாம கவர்ன்மென்ட்டும் கேரண்டி பண்றாங்க. ஓகே. இன்கிரீசிங் ரிஸ்க் கவர் உண்டு. இந்த பாலிசில பெய்ட் அப் ஆப்ஷன் உண்டு. இது எல்லாமே உண்டு. ஓகே. சோ இந்த சாவரின் கேரண்டி அப்டின்னா என்ன? அப்டின்னா இந்த பாலிசிக்கு கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா சாவரின் கேரண்டி தராங்க. அப்டின்னா, நம்ம கட்டக்கூடிய பணத்துல இருந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருதுங்கிறது முக்கியமாக இருந்தாலும், நம்ம கட்டுற பணமே திரும்ப வருதா? அப்படிங்கிறது இந்த காலத்துல பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அப்படி இருக்கும்போது 10 வருஷத்துக்கு நீங்க பணம் கட்டுறீங்க. நாளைக்கு எல்ஐசியே திவாலா ஆனா கூட, கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்றாங்க? ப்ராமிஸ் பண்றாங்க. என்ன சொல்றாங்க? கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா நீங்கள் எல்ஐசில கட்டக்கூடிய பணத்துக்கு நாங்க பொறுப்பு. எல்ஐசியே திவாலா ஆனா கூட கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா அந்த பணத்த குடுத்துர்றாங்க. ஸோ அருமையான ஒரு ஒரு எல்ஐசி வந்து இந்த கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியாவோட சாவரின் கேரண்டி இருக்கக்கூடிய மிக அருமையான ஒரு திட்டம். நான் லிங்க்டு பிளான் ஷேர் மார்க்கெட் இல்லாத திட்டம். ரொம்ப சூப்பரான திட்டம். ஒரு சம்மரி மாரி சொல்றேன் இந்த பாலிசிய. ஒரு 10 வருஷத்துக்கு பணம் கட்டுறீங்க. ஒரு வருஷத்துக்கு ரூ. 50,000 கட்டுறீங்க. அப்போ மொத்தமா எல்ஐசில ரூ. 5,00,000 நீங்க பே பண்றீங்க. 6 வருஷம் பிரீமியம் ஹாலிடே. 16வது வருஷத்துல பல்க்கா ரூ. 10,00,000 டாக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸா கிடைக்குது. 16 வருஷத்துக்கு உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜும் வந்துருது. ஆக்சிடென்டல் கவரேஜும் வந்துருது. டாக்ஸ் வேவிங் பெனிஃபிட்டும் வந்துருது. மிக அருமையான ஒரு எல்ஐசி பாலிசி. உங்களுக்கு எல்ஐசில இந்த பாலிசி எடுக்கணும்னாலும் சரி, இல்ல வேற எந்த பாலிசி எடுக்கணும்னாலும் சரி, என்ன WhatsAppல கான்டாக்ட் பண்ணுங்க. எல்ஐசில இந்த மாதிரி எல்ஐசி பாலிசிஸோட வீடியோஸ பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்டின்னா, எல்ஐசி பாலிசி வீடியோஸ் எல்லாம்
என்னோட யூடியூப் சேனல்ல இருக்கு. இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்ஐசி ராஜா அப்படிங்கிறது என்னோட யூடியூப் சேனல் நேம். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் ராஜா எல்ஐசி. தேங்க் யூ.